அந்தி கிறிஸ்து யார்? வணக்கம் நண்பர்களே. அதாவது இயேசுதான் பிதா, இயேசுதான் ஆவியானவர். ஸோ அப்படி திருத்துவம் பேசுறவங்க எல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி வசனத்தையே அப்படி ஒரு திருவி இருக்காங்க. மக்கு மிஷினக்கா நல்லா திருவி இருக்காங்க, வசனத்தை நல்லா திருவி இருக்காங்க. என்ன திருவி இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுவாங்க. கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே ஒரு தேவன் தான் அவர் கர்த்தர். கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். ஓகே, அந்த கர்த்தர் தான் 3 நிலைகள்ல செயல்படுறாரு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒரு தேவன் பல புரிதுங்களா, மல்டி வேவ்ல அவரு தன்னை காண்பிக்கிறாரு. சோ பிதாவாகவும் இருக்கிறாரு, குமாரனாகவும் இருக்கிறாரு, சோ ஆவியானவராகவும் இருக்கிறாரு. அவரு 3 ஆள் தத்துவ நிலையில செயல்படுறாருன்னு தான் சொல்றோம். இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்லல. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதிகாரம் 22வது வசனம், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? ஞானமாய் ராஜரீகம் பண்ணி 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தின் அடிப்படையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவனே அதே வேளையில பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி 2 டேம்ல அவரே சொல்லிட்டாரு. யாரு? யோவானே சொல்லிட்டாரு. சோ அப்படியாக இப்படியாக அப்படின்ட்டு ஒரு கதை விட்டாங்க. அதாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், கிறிஸ்துன்னா என்ன அப்படிங்கிறத சாலிடா புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு அப்படின்னா இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. கிறிஸ்து அப்படின்னு சொன்னா மேசியா அப்படிங்கிறது பொருள். அதே வேளையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது பொருளாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பின்னால போடுறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நறுங்குண்டர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சோ இத அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து இயேசுனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு மேசியா அல்ல அப்படின்னு சொல்லுகிறவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் அப்படின்ட்டு. அதே போல பிதாதான் அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நம்ம காண்போம். அதாவது ஏசாயா 42வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கைகளை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிக்குள்ளே ஒளியாக வைக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்றாங்க? அந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கர்த்தர் தான் பிதாவாகிய தேவன் குமாரனை ஒளியாக வைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. மீண்டுமாக வாசிக்கிற, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சோ நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. சோ ஒளியாக பிதாவானவர் வைக்கிறாரு. புரியுதுங்களா? சரி, அதே வேளையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து இயேசுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணினார். சோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தபடிதான் வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட்டார்னா அது வல்லமையாக இருக்கும், பலவிதமான காரியங்களும் உண்டாகும். சோ அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கிறது. அதே வேளையில யோவான் 1:41 இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் முதலாக யோவான் 1:41 அவன் முதலாக தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அப்படிங்கிற மாதிரி சாலிடா சொல்லப்படுகிறது. சரியா? இது எப்படி கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துதான் பிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே சொல்றேன், பிதா வேற வேவ்ல இருக்கிறாரு, வேவ் லென்த்ல இருக்கிறாரு. அவர் திட்டமிடுறாரு, அதை உறுதிப்படுத்துகிறாரு. ப்ரொசீட் கம்ப்ளீட் பண்றது யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் ஒரே ஆள் தத்துவ நிலையில ஒரே தேவனாக செயல்படுறார். 3 தன்மை நிலைகள்ல 3 விதத்துல நமக்கு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் திரியோக தேவனுடைய ஒரு சத்துவ வல்லமையாக ஏகத்துவமாக இருக்கிறது. அதே வேளையில யூதா 1:4 நீங்கள் வாசிக்கிறீங்களான்னா பின்னால கொடுக்குறேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விவகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவனாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஆக்கினிக்குள்ளாவார்கள், பூர்வத்திலே எழுதி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. சோ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுதான் பிதாதான் இயேசு அப்படின்னா ஏசாயா 42 படி அவர் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. இத நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்த அக்கா என்ன சொல்லுவாங்க? இருக்கக்கூடியது பின் சேர்க்கப்பட்ட வசனங்கள் ஏசாயா 40வது எப்படி
அவங்களுக்கு சாதகமான வசனம் இல்லைன்னா பிராக்கெட் போட்டிருக்காங்களாம். பிராக்கெட் எது தெரியுமா பிராக்கெட் போட்டிருக்காங்க? 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனங்கள்ல ஒரு பிராக்கெட் போட்டிருக்கு. பிதாவில் என்ன சொல்றது, பரலோகத்தில் சாட்சியிடுவர்கள் மூவர், இந்த பிராக்கெட்டை வச்சு எல்லாமே பிராக்கெட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கதை விட்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தா அது ஓகே, இல்ல அப்படின்னு சொன்னா அது பிராக்கெட். என்ன ஒரு அக்கா, எவ்வளவு அப்படி ஒரு திருவி இருக்கிறாங்க பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுகிறபடி ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. சோ கான்டெஸ்ட் இல்லாம பேசுறது மக்குத்தனத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். மக்குத்தனத்தின் உச்சகட்டம், மக்கானவர்கள், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுதுறது பைத்தியங்கள், ஏங்க இவங்க பைத்தியங்க அப்படின்னு சொல்ற பிரகாரப்படி அது போகும். சரியா? சரி, மேல சொல்லுங்க. நானே அவர்னா எவர்? அவர் என்பது யார்? அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்தால் யூதர்கள் இயேசுவிடம் நீர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, நான் ஆதி முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லி வருகிறவர்தானே என்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட மேசியா நானே என்றுதான் அவர் சொல்கிறார். பிதா அனுப்பிய மேசியா. அதே உரையாடலில் யோவான் 8:28 இயேசு சொல்கிறார், நான் தானாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளைச் சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அக்கா, இயேசுவே என் பிதா எனக்கு போதித்தார்னு சொல்றாரு. அப்போ நானே அவர் அப்படின்னா நானே அந்த பிதா என்று அர்த்தமா? இல்லவே இல்லை. பிதா அனுப்பிய அந்த மேசியா நானே என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்பதுதான் அதன் பொருள். இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணணும். நானே அவர் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் சாவீங்க, உங்கள் பாவத்தில் சாவீங்க அப்படின்னு. நானே அவர் என்று அப்படின்னு சொன்னா மேசியா அப்படிங்கிறத அறிஞ்சா மட்டுமே அது உங்களுக்கு ரட்சிப்பா இருக்கும். அந்த பாவத்திற்கு மன்னிக்கிறவர் அவர் தான். மனுஷகுமாரனாகிய அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரு, பிதாவினால் அதிகாரம் பெற்றதுனால இருக்கிறாரு. அந்த வசனத்தை கூட விட்டுருவாங்க. அதாவது யோவான் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை முழுசா வாசிக்க மாட்டாங்க, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனா 8:28 என்ன சொல்லப்படுகிறது? ஆதலால் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று அறிவீர்கள். எப்படி? பிதா எனக்கு சொன்னதை அப்படியே அப்டேட் பண்ணிருக்கேன். சோ நான் வார்த்தையா வந்திருக்கிறேன், பிதாவின் வார்த்தையாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வசனம்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது பிராக்கெட்ல போட்டது. இயேசு சொன்னதையே பிராக்கெட்ல போடுறதுல இவங்க பயங்கரமான ஆளு. சரி, மேல சொல்லுங்க. தேவன் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்றீங்க, பிதா வேற, குமாரன் வேற, குமாரன் ரட்சகர் அப்படின்னு சொல்றீங்க. ஓசியா 13:4 ஏகோவா தேவன், என்னை தவிர ரட்சகர் இல்லைன்னு சொல்றார். ஆனா 1 யோவான் 4:14 பிதா குமாரனை ரட்சகராக அனுப்பினார்னு இருக்கு. இப்போ சொல்லுங்க, குமாரனை ரட்சகராக அனுப்பியது யாரு? பிதாதானே. அப்போ அனுப்பியவர் ஒரு ஆளுமை, அனுப்பப்பட்டவர் இன்னொரு ஆளுமை என்பது உங்களுக்கு புரியலையா? கேள்வி 2. ரட்சகர் ஒருவரே அப்படின்னா பிதா தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய குமாரனுக்கு கொடுத்து அவரை ரட்சகராக உலகிற்கு அனுப்பினார். ஒரு மந்திரிக்கு ராஜா அதிகாரம் கொடுத்தா மந்திரி செய்யறது ராஜாவே செய்யறதுக்கு சமம். அதுக்காக ராஜாவும் மந்திரியும் ஒருத்தரேன்னு சொல்ல முடியுமா? இதுதான் மக்குத்தனம். 6வது வசனத்தையும் பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். கிளையை எழும்ப பண்ணுவது யார்? அக்கா, வசனத்தை நல்லா கவனிங்க. நான் கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எழும்ப பண்ணுகிறவர் ஒரு ஆளுமை, எழும்புகிற அந்த கிளை மேசியா மற்றொரு ஆளுமை. மரம் வேறு, மரம் எழும்ப பண்ணுகிற கிளை வேறு அல்லவா? தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்து. நீங்கள் சொன்னது போல 1 கொரிந்தியர் 1:30 என்ன சொல்லுகிறது? அவரே, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிதா தம்முடைய நீதியை உலகிற்கு வெளிப்படுத்த அந்த நீதியுள்ள கிளையாகிய மேசியாவை அனுப்பினார். இதனால்தான் அவருக்கு நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் ஜேஹோவா சிட்கெனு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இது இயேசுவே பிதா என்பதை குறிக்கவில்லை. பிதாவாவின் நீதி இயேசுவின் மூலமாக செயல்படுகிறது என்பதையே குறிக்கிறது. வாரிசு உரிமை, தாவீதின் கிளை. பிதாவுக்கு வாரிசு கிடையாது, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆனால் மேசியாவாகிய இயேசுவோ மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். கிளை என்பது மரத்திலிருந்து வருவது. அதுபோல குமாரனாகிய இயேசு பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. என் கூட இன்னொருத்தவங்க எல்லாம் யாரும் கிடையாதுன்றது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இவர் கூட அவர் இருந்தாராம். ஸ்தேவான் கல்லறையப்படும் போது தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னதும் இன்னொரு ரட்சகர் இருக்கிறார்னு எப்படி சொல்றீங்க? அதாவது ஸ்தைவான் எப்படின்னு கேட்டீங்கன்னா
தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசு கிறிஸ்துவை நிற்க கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேற விதமா எடுக்காதீங்க. என்னங்க நீங்க, என்னங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்னக்கா நீங்க சரி நீதிபரர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அங்க என்ன சொல்றது ஏசாயா தீர்க்கதரிசனத்தை உருட்டியாச்சு, இங்க நீதிபரர் ஆகிய அவர் தான் பிதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றேன் ஏகா அந்த நீதிபரன் இருக்கு இல்லையா, அந்த நீதிபரர் தான் பிதாவிடத்துல வேண்டிக் கொண்டாரு. 3 வசனம் காமிக்கிட்டாக்கா காமிங்க, பின்னால கரெக்டா போடுறேன். 1 யோவான் 2:1 வசனம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? நீதிபரராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடத்துல பரிந்து பேசுறாரு. எப்படி பரிந்து பேசுறாருன்னு எப்படி சொன்னாருன்னு தெரியல. 1 யோவானுக்கு ஏதோ பிராக்கெட்ல போட்டாங்க, என்ன எவனோ செய்யணும் வச்சுட்டான், அந்த வசனத்தை மட்டும் தெரியாம வச்சுட்டாங்க இடத்தை போட்டு. சரி, அதே வேளையில ரோமர்கள் எழுதிய நிருபம் 8:34 வாசிங்க. ஆக்குனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எப்படி பிதாவிடத்துல இருந்துகிட்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரே. சோ இதற்கும் உதாரண வசனங்களை நிறைய கொடுக்க முடியும். அதாவது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க அப்படின்னு சொல்லி அந்நாளில் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இது பண்ணுவாரு, வைப்பாரு அப்படின்னு இருக்கு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் வாங்கினார், புத்தகச் சுருளை வாங்கினார் அப்படின்னு இருக்கு. அப்போ கொடுத்தாதான் வாங்க முடியும், சரியா? அனுப்பப்பட்டாதான் இங்க அனுப்பப்பட முடியும், சரியா? சரி, அதுக்கு அடுத்ததாக எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அப்படின்னு நமக்காக வேண்டுதல் செய்துட்டே இருக்காரு, சரியா? சோ வேண்டுதல் செய்கிற நீதிபரராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அதே வேளையில என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன இதையும் பாருங்க, சின்ன கிளிப்புங்க பாருங்க. 40வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு. யார் ஆயத்தப்படுத்தினா? யோவான் ஸ்நானகன். சரி, அந்த கர்த்தர் யாரு? என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தருடைய வழியை பாதையை செவ்வை பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு தூதனை முன்னதாக அனுப்புவேன், அவர் தான் யோவான் ஸ்நானகன். அவர் யாரை இது பண்றாரு? பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அவரு எப்படி கிளைம் பண்றாரு? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை என்னன்னா 1:33 ஒரு சில வசனங்களை வாசிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் யாரு? ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கவும் அனுப்பினவர் தூதனை அனுப்புகிறேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் மேற்கோள் காட்டுறாரு. எப்படின்னா, நானும் அவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாலிடா போட்டு உடைச்சிட்டாரு. எப்படி? எலியாவை அனுப்புனது யாரு? எனக்கு முன்னதாக என்னன்னா எலியாவை அனுப்புறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு. உனக்கு முன்னதாக ஒரு தூதனை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அனுப்புவேன்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொன்னீங்க. ஆனா இவரு இங்க என்ன சாட்சி கொடுக்குறாரு? அப்போ பிராக்கெட் போயிடுச்சா? தேவனுடைய குமாரன் சொல்லி யோவான் ஸ்நானகனை இது பண்ணிட்டாங்களா? எல்லாம் சேர்க்கப்பட்டதா? திருகிறது நல்ல வேலையா இருக்குது. சரி, அடுத்தது மேல சொல்லுங்க. பேர் இருந்ததுல 2 பேர் தூதர்கள், அங்க ஒருத்தரே தங்கிட்டார் பாத்தீங்களா? அவர் யாரு? கர்த்தர். நீங்க 18வது அதிகாரத்தையும் 2 பேர் தூதர், ஒருத்தர் தான் கர்த்தர். அதாவது தேவதூதர்கள் தான் 2 தேவதூதர்கள் இருந்தாங்க ஆபிரகாமுக்கு. 2 தேவதூதர்கள், 1 கர்த்தர். சோ அவர்களை வந்துதான் அப்படியாக அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அந்த இதுக்குள்ள சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுல 2 தூதர்கள் வந்தாங்க. சோ அந்த 2 தூதர்கள் தான் இங்க அப்படின்னு சொல்லி கான்டெஸ்டே இல்லாம உருட்டுறாங்க பாருங்க. என்னம்மா நீங்க பைபிளை படிடா போறோமா அப்படின்னு கேட்கிற மாதிரி. தாயி நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியாவோடு ஒரு தூதனானவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மட்டும் ஆண்டவனே அப்படின்னு ஏன் விழுந்தாரு? சரி, மோசேவோடு சீனாய் மலையில இருந்தது யாரு? தூதனாக கன்வே பண்ணது யாரு? சைவான் கன்வே பண்ணாரு. அந்த வசனத்தை கூட போட்டு விடுறேன். அப்ப தேவ தூதரா வந்தது யாரு? தூதரானவர் அப்படின்னு. ஆபிரகாமுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மலையில பலி செலுத்தும்படி தன்னுடைய மகனாகிய ஈசாக்க பலி செலுத்தும்படி தூதனானவர் அப்படின்னு இருக்கு. சோ 2 தூதர்கள் அங்க வந்தது அப்படியா? எனக்கா அப்ப தூதனானவர்னா அவன் ஆண்டவனேன்னு சொல்றது எப்படிப்பட்ட காரியம்? யாக்கோபு ஏன் தூதரானவரோடு கூட
போராடும் போது மனுஷனோடும் தேவனோடும் போராடினாய் அப்படின்னு ஏன் சொல்லணும்? விளக்க தெரியும்னா விளக்குங்க, தெரியல தெரியலன்ட்டு போயிடுங்க. சரியா? ஏதாவது ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இப்படியே வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் அறிவிட்டீங்கன்னா மேசியா வருவாரு, இந்த உலகத்துக்கு ஆளுகை செய்வாரு, உலகத்தை இது பண்ணுவாரு, நியாயத்தீர்க்கிறவர் அப்படிங்கிற வசனம் மேசியா வருவாருங்கிற அநேக 50 காரியங்கள் 50 விஷயங்கள் இருக்கு, எடுத்து குறிப்பு வச்சிருக்கேன், ஏற்கனவே இருக்கு. மேசியா யாரு அப்படிங்கிறதையும் நீங்க பகுப்பாய்வு செய்யணும். ஐயோ கடவுளை, இவங்களுக்கு போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதாவது தலையும் தெரியாம வாழும் தெரியாம ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளையே சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் சொல்றது. இருக்கக்கூடியது பின் சேர்க்கப்பட்ட வசனங்கள். நான் வசனத்தை எடுக்கிறது பூரா பிராக்கெட் போட்டதான், எடை செருகல் சொருகினதான். இவங்க எடை சொருகளை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற பிரகாரப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. சரி, வேற ஒரு பதிவில் ரொம்ப லாங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். மேசியாவை குறித்து நாம மேசியாவினுடைய நடந்த காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் நடந்தேறிய நடக்க போகிறத அப்படியே புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் அப்படியே மிங்கல் பண்ணி நம்ம இயேசு கிறிஸ்து மேசியா அப்படிங்கிறத ஒரு 50 பாயிண்ட் ஒவ்வொன்றிலையும் 2 வசனத்தை காண்பிச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் நேரம் இருந்தால் போடுகிறேன். வேற ஒரு பதிவு. நன்றி.